வணக்கம் இன்ஜினியர்ஸ், நான் உங்கள் கோகுல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெட்ஸ் டூ இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். தேர்ட் லா ஆஃப் மோஷன்: ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அண்ட் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது எல்லாமே நம்ம எர்த்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒரு சின்ன அசம்ஷன் இங்கே எடுத்துக்கலாம். ஃப்ளோருக்கும் இந்த வீலுக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம ஜீரோன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இப்போ நான் பண்ண போகிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சு எக்ஸாக்ட் வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இந்த அசம்ஷனில் நம்ம ஃப்ரிக்ஷன் வந்து இல்லை, ஜீரோ அப்படின்ற கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலாக இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்குது. அதை வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், இப்போது இந்த ஸ்பைடர் டாயை நான் இந்த ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணும்போது இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். இந்த மாஸை வந்து எர்த்தோட கிராவிட்டி இப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இதை புல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது மாஸ் இன்ட்டு த ஆக்ஸலரேஷன் தான் இங்கே கிராவிட்டியோட ஃபோர்ஸ். அது டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ஃப்ளோர் இதுக்கு அப்வர்டில் ரியாக்ட் பண்ணும். இதை தான் நம்ம ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்பைடர் டாய் வந்து ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனில் இருக்குது. பட் பார்க்க எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். இது ஸ்டில் கிராவிட்டியால் இழுக்கப்பட்டுருக்கு. இந்த ஃப்ளோர் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ இதோட நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஜீரோ. ஸோ அதனால் இது எந்த மோஷனும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்த சினாரியோ, இதே ஸ்பைடர் டாய் ஒரு ஃபோர்ஸில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் போயிட்டு வாலில் ஹிட் பண்ணுற அந்த சினாரியோவை பார்க்கலாம். இந்த டாய் ஒரு மொமெண்டமில் வந்துட்டுருக்கோம். இது வாலை ஹிட் பண்ணோடனே அந்த மொமெண்டம் சேஞ்ச்னால ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி அந்த வால் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த டாய் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கும். இது எதனாலனா அந்த வால் கொடுத்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால். ஸோ இந்த ஸ்பைடர் டாயை வச்சு நம்ம பண்ண டெமான்ஸ்ட்ரேஷனில் இது வேகமாக ஒரு ஃபோர்ஸில் வந்து இது வாலை ஹிட் பண்ணும். ஸோ அதை ஹிட் பண்ணும்போது அந்த வால் இதுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதனால் இது பேக்வேர்டாக வந்துருக்கும். இந்த கேஸில் த நெட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதனால தான் இது ஒரு மோஷனில் மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது, ஸ்டாட்டிக்காக இல்லை. இது ஹிட் ஆனோடனே வால் ரியாக்ட் பண்ண அந்த ஃபோர்ஸ்னால இது கொஞ்சம் பேக்வேர்டில் மூவ் ஆச்சு. ஸோ திஸ் ஃபைனலி ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு 4 கேஸஸை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1. இதில் இந்த டாய் வந்து இந்த வாலில் வேகமாக ஹிட் ஆகுது. ஹிட் ஆகி ரீபவுண்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் திரும்பவும் அந்த வால்லே போய் ஹிட் ஆகி நிற்கிது. கேஸ் 2. அதே மாதிரி இந்த டாய் வேகமாக வந்து ஹிட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் ரீபவுண்ட் ஆகி ஒரு டிஸ்டன்ஸில் போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்தது கேஸ் 3. இந்த கேஸ் 3ல் இந்த குஷன் ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலான ஒரு பில்லோ வச்சுருக்கேன். இதில் இந்த டாய் வந்து வேகமாக ஹிட் ஆகுது. ஹிட் ஆகி நல்லா ரீபவுண்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் போய் ஸ்டாப் ஆகிருக்கு. அடுத்தது கேஸ் 4. ஜஸ்ட்டு கிளாத்து இதை நல்லா கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கேஸ்லேயும் அந்த டாய் வந்து இந்த கிளாத்தை ஹீட் பண்ணுது. பட் ரீபவுண்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. இந்த 4 கேசஸ்லேயும் இந்த ரீபவுண்ட் ஆன டிஸ்டன்ஸில் ஏன் இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணியிருப்பீங்க. இது எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இது யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் இதை நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அதில் அந்த பையன் ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுதான் இனர்ஷியா. நம்ம நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, அதாவது நம்ம லேசினஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் அவன் வாழ்க்கையில் நடந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவன்கிட்ட வந்துச்சுன்னு இல்லையா. அதுதான் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனது, நியூட்டன் செகண்ட் லா.
அதுலேயே அவனோட கோல் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் இங்கே வந்து நம்ம இந்த கான்கிரீட் பிளாக்கை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண மாஸ், இதோட மாஸ் அதிகம். ஸோ அதனால தான் அந்த ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கடைசியா அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் கன்சிஸ்டண்ட்டா. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுல. அதுதான் நம்ம இங்கே இந்த டாயை வச்சு பார்த்த எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து யார் ரெசிஸ்டண்ட்டை ஃபீல் பண்ணுறீங்களோ, யார் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ஐ எம் லேசி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட சொல்லியிருந்தேன். பட் யாருமே நீங்கள் போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஸ்பைடர் டாய் வச்சு பண்ணிட்டு இருந்ததால் ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லி போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.